அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹு தாலா நம்மை உடல் ஆரோக்கியத்தோடு, உடல் ஆஃபியத்தோடு, உடல் பலத்தோடு, உடல் வலிமையோடு அல்லாஹு தாலா நம்மை ஃபஜ்ர் தொழுகையிற்கு அல்லாஹு தாலா நம்மை அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நேரங்களில் அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிட்டு சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு எதையும் கொடுக்காதது போல அல்லாஹுவை குறைப்பட்டு கொள்கிறோம். சில நேரங்களில் எனக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துட்டான், எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் இதை கொடுக்கல, அவனுக்கு பாருங்கள் அல்லாஹ் பெரிய வீடு கொடுத்துருக்கான், இவங்களுக்கு பாருங்கள் அல்லாஹ் பெரிய காரு கொடுத்துருக்கான், அவங்களுக்கு பாருங்கள் அல்லாஹ் தஆலா அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அதெல்லாம் கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்தாலும் அதை கொடுக்கலன்னு சொல்லி அல்லாஹ்வை நாம் குறைப்பட்டு கொள்கிறோம். பிஹாருல் அன்வார் என்கிற கிதாபிலே ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. சையதுனா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனை கடந்து செல்கிறார்கள். அந்த மனிதனுக்கு 2 கண்கள் தெரியாது, ஆமா, அவன் குருடன், அவனுக்கு 2 கண்களும் தெரியாது. அபுரஸ், அவன் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவன். அவனுடைய 2 கை, அவனுக்கு 2 கைகளும் 2 கால்களும் இல்லை. 2 கை இல்லை, 2 கால் இல்லை, கண்ணு கேட்கல. அவனுடைய உடல் தோல் முழுவதும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு அந்த தோலெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா அங்கங்கே பூத்து போய் அவனுடைய உடல் முழுவதும் பார்ப்பதற்கே மோசமான நிலையில் இருக்கு. அந்த மனிதனை சையதுனா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடந்து செல்கிறார்கள். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம் அபுதலா அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃலீலா என்று அந்த மனிதன் துஆ செய்கிறான். அதுக்கு என்ன தெரியுமா பொருள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி, அவன் எப்படியாப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? ஃபضலனி, என்னை அழகாக்கி வைத்திருக்கின்றான், என்னை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுடைய ஏனைய படைப்புகளை விட, அவனுடைய மற்ற படைப்புகளை விட என்னை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு துஆ செய்கிறான். 2 கை இல்லை, 2 கால் இல்லை, கண்ணு கேட்கல, கண்ணு பார்க்கல, ஆமா, குருடனாக இருக்கிறான், உடல் முழுவதும் வெண்குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஒருவனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியுமா? ஒருத்தர் தலைவலினாலே நம்ம அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிடுறோம், ஒரு நாள் காய்ச்சனா அல்லாஹ்வை குறை பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு வெண்குஷ்ட வியாதி இருக்கு, 2 கை 2 கால் இல்லை. நான் சொல்ற இந்த வரலாறு பிஹாருல் அன்வார் என்ற கிதாபிலே இமாம் முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாறை எழுதுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியமா இருக்கு, எதனால இவன் அல்லாஹ்வை நன்றி செலுத்துறான், இவனுக்கு ஒண்ணுமே அல்லாஹ் கொடுத்த மாதிரி தெரியலையே, எதனால இவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவன் கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன்பா, அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்துவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் உனக்கு எதையும் அப்படி கொடுக்கலையே, அல்லாஹ் உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான், இந்த நேரத்திலே நீ அல்லாஹ்வுக்கு இப்படி நன்றி செலுத்துகிறாயே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃதீலா என்று துஆ செய்கிறாயே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, யா ரூஹ் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரூஹே, அல்லாஹ்வினுடைய ரூஹே அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொன்னானா, அல்லாஹ் எனக்கு கண்ணு கொடுக்கல தான், எனக்கு கை கால் கொடுக்கல தான், என்னுடைய உடலெல்லாம் வெண்குஷ்ட வியாதியை தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு என் உள்ளத்திலே ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறான், என் உள்ளத்திலே இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான், என் உள்ளத்திலே ஈமானை கொடுத்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை எனக்கு ரப்பு கொடுத்திருக்கானே. கண்ணு இல்லைனா என்ன, கை இல்லைனா என்ன, என்னுடைய உடல்ல ஆரோக்கியம் இல்லை என்றால் என்ன, என் உள்ளத்திலே ஈமானை கொடுத்திருக்கிறான், என் உள்ளத்திலே இறை ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் ரப்புன்ற சிந்தனையை கொடுத்தானே அல்லாஹ். சரி, இப்போ அல்லாஹ் கையை கொடுத்து, காலை கொடுத்து, உடல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, ஈமானை கொடுக்கலனா அதை விட துரதிர்ஷ்டம், அதை விட மூதேவித்தனம் வேற ஏதாவது இருக்குதா? அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், பெரிய வீடு கொடுத்துட்டான், காரு கொடுத்துட்டான், அழகான மனைவி பிள்ளைங்களை கொடுத்துட்டான், பங்களா இருக்கு, ஆனால் ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை,
அது சிறந்ததா? ஒரு மனிதனத்திலே கண்ணும் இல்லை, காலும் இல்லை, கையும் இல்லை, ஆனால் அவன் கல்வியில் ஈமான் இருக்கு, எது சிறந்தது? ஈமான் இருப்பது தானே சிறந்தது. அவன் சொல்றான், எனக்கு அல்ல ஈமானை கொடுத்தான்ல, அதெல்லாம் கொடுக்கல, எனக்கு என் அல்லாஹ் எஜமா என்னுடைய ரப்பு ஈமானை கொடுத்தானே, அதற்காக நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றேன் அப்படின்னு சையதுனா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் அந்த மனிதன் சொல்லுகிறான். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவன் மேலே கை வைக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வலிமையை கொடுத்திருந்தான், நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருந்தான், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருந்தான். வெண்குஷ்டம் உள்ளவர்களின் மீது, குருடர்களின் மீது கை வைத்தால் அந்த குருட்டுத்தன்மை, அந்த வெண்குஷ்ட வியாதி காணாமல் போய்விடும். குருடன் பார்வையாளனாக மாறிவிடுவான். வெண்குஷ்ட நோய் உள்ளவன் உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக மாறிவிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால, அல்லாவுக்கு குறை சொல்லாமல் இருந்தால, இவனுக்கு இப்படியாச்சும் சரி செய்யணும்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கை வைக்கிறாங்க. அவன் உடல் ஃபுல்லாக சரியாயிடுச்சு, கண்ணு தெரிஞ்சிருச்சு, கை வந்துருச்சு, கால் வந்துருச்சு. இதை நான் சொல்லவில்லை, கதையல்ல, கப்சா அல்ல, வரலாறு கிதாபில் பிஹாருல் அன்வார் என்கிற கிதாபில் முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த கிதாபினுடைய முசன்னிஃப், அந்த கிதாபை எழுதியவர்கள் முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வரலாறை பதிவு செய்கிறார்கள். பண்பர்களே, அல்லாஹ் நமக்கு என்ன கொடுக்கல? கண்ணு கொடுக்கலையா, கால் கொடுக்கலையா, கை கொடுக்கலையா? எவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு இன்னும் நன்றி செலுத்தி நம்மால் முடிக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நம்மால் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அல்லாஹ் அவ்வளவு அருட்கொடைகளை நமக்கு கொட்டி இருக்கின்றான். ஆனால் ஏதோ 1-2 அல்லாஹ் கொடுக்கலன்னா அல்லாஹ்வை தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிடும். வாயை திறந்து சொல்லலைனாலும் கல்வியில், உள்ளத்தில் அந்த கவலையை வச்சிருக்கிறோம், அந்த எண்ணத்தை வச்சிருக்கிறோம். எனக்கு ஏன் அல்லாஹ் இப்படி பண்ணா, எனக்கு ஏன் அல்லாஹ் அப்படி பண்ணா, எனக்கு வாயை திறந்து சில பேர் சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா? சில பேர் அல்லாஹ்வுக்கு காது இல்லையா? அல்லாஹ்வுக்கு மனசில் இரக்கமே இல்லையா? அல்லாஹ்வுக்கு மனசில் ஈரம் இல்லையா? வாயை திறந்து சில பேர் சொல்லிடுறாங்க. சில பேர் வாயை திறந்து சொல்லாமல் உள்ளத்தில் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய சேகநாயகம் சொல்லுவாங்க, சில பேர் அவங்களுடைய கழுத்து வரைக்கும் அல்லாஹ் மேலே வருத்தத்தை நிரப்பி வைத்திருக்கிறார்கள், வெளியே சொல்றதில்லை. அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி பண்ணிட்டான்னு தெரிலையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தை அவன் கொடுத்தானோ தெரிலையே, நான் என்னத்தை பாவம் பண்ணேன் அவனுக்கு, அவன் நல்லா தானே தொழுகிறேன், நல்லா தானே குரான் ஓதுறேன், நல்லா தானே தஹஜ்ஜத் தொழுகிறேன், அப்புறம் ஏன் எனக்கு அல்லாஹ் இந்த கஷ்டத்தை கொடுத்தான், எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறது குஃப்ரு, இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பது தான் எனக்கு ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான்னு நினைக்கிறது. அந்த மாதிரி 195% முஸ்லீம்களினுடைய சிந்தனை கல்புக்குள்ள, உள்ளத்துக்குள்ள அப்படிதான் இருக்கு. நேற்று மஹரீபுக்கு பிறகு ஒரு தாயார் காரைக்குடியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு அம்மா கால் பண்ணி, ஹஸ்ரத் இந்த மாதிரி துவா செய்யுங்க, அவங்க எனக்கு 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 ஒரு குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது, 4 மாதம் குழந்தை, இந்த குழந்தைக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். சொன்ன உடனே உள்ளமெல்லாம் ஆடி போச்சு. அல்லாஹ் அக்பர், எல்லாம் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறான். இந்த கை குழந்தை இருக்கு, அல்ல எவ்வளோ கஷ்டம். அவங்க சொன்னாங்க, எனக்கு கை குழந்தைக்கு துவா செய்யுங்க ஹஸ்ரத். பிறக்கும்போது 3 கிலோ தான் இருந்துச்சு, இப்பையும் அதே 3 கிலோ தான் இருக்குது ஹஸ்ரத். உடம்புல எந்த வெயிட்டே கூட மாட்டேங்குது, வெயிட்டு குறையுது. 3 கிலோவில் பிறந்துச்சு, இப்போ 2.5 கிலோ 2.25 கிலோ வந்துடுச்சு ஹஸ்ரத். அடிக்கடி வயிற்று வலி இரும்புது, அடிக்கடி வயிற்று வலி கத்துது குழந்தை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, துவா செய்யுங்க. அப்புறம் சொன்னாங்க, என் குழந்தை நைட்டு தூங்குனாக்க பக்கத்தில் ஒரு 10-15 வீட்டுக்கு என் குழந்தையினுடைய கொரட்டை சவுண்டு கேட்கும். ஏன் என்ன ஆச்சு, எதனாலம்மா அப்படி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். சொல்கிறாங்க, மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கான் ஹஸ்ரத், மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கிறதாம். அது அவ்வளோதான்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. இது சரி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் தான் சரி செய்ய முடியுன்றாங்க. அதனால் குழந்தை தூங்குனாலே சுற்றி 10 வீட்டுக்கு சவுண்டு கேட்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் யாரும் சாப விட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்மா 5 வேளை தொழுங்க, இல்லை தொழுகிறீங்களான்னு கேட்டேன். இல்லை அதில் அந்த வீட்டுக்காரர் தொழுகுவாங்க, நான் தொழுகணும்னு நினைக்கிறது, ஆனால் தொழுக முடிகிறது இல்லை, தொழுதுட்டு இந்த துவா ஓதுங்கம்மா, 7 நாளில் உங்களுக்கு மாற்றம் தெரியும்னு சொல்லி ஒரு துவா சொன்னேன் அவங்கள்ட்ட. எதுக்காக இதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா, அவங்க அந்த செய்தியை சொன்ன உடனே, ஏன்னா நான் என் உடலை பார்க்குறேன், அல்லாஹ் அக்பர், எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறல்ல என்னைய, எனக்கு என்ன மூச்சு குழாய் சுருங்கிருச்சா, நரம்பு குழாய் சுருங்கிருச்சா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறான் அவளை. ஆனால் அல்லாஹ் குறைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். சுற்றி இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க, சுற்றி இருக்கிறவங்க மக்கள்கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க, அப்போ தான் அல்லாஹ் உங்களை எவ்வளோ நல்லா வச்சுருக்கான்னு தெரியும்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளை போய் நலம் விசாரிக்க சொன்னாங்களே, எதுக்காக தெரியுமா? அப்பதான் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கான்றது தெரியும். உடம்பு வியாதி உள்ளவங்களை பார்க்கும்போது தான் நம்மளை எவ்வளோ ரப்பு நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன குறை வச்சுட்டான், அல்லாஹ் அக்பர், எவ்வளோ சலாமத்தா அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஃபஜ்ர் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இதுக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய அனைத்து சுகங்களும் அர்ப்பணம். இந்த ஃபஜ்ர் தொழுதோமே, இதற்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய எல்லா கொடைகளை விட இந்த ஃபஜ்ர் தொழுகை எவ்வளோ பெருசு, அதெல்லாம் நம்மளுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆனாலும் நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு ஏன் அல்லாஹ் அப்படி பண்ணிட்டான், இதை ஏன் கொடுக்கல, அதை ஏன் கொடுக்கல, அல்லாஹ்வை குறப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அது இறைவனுக்கு நிராகரிப்பு செய்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பது குஃபருக்கு சமம்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்றான். இப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு வாழும் காலமெல்லாம், வாழும் நேரங்கள் எல்லாம், வாழும் நிமிடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய கையை பார்த்து சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய கண்களை பார்த்து சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய காலை பார்த்து சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய உள்ளத்தை, இதயத்தை சீராக துடிக்க வைக்கிறானே, உங்களுடைய கண் இமைகளை சீராக திறந்து மூட வைக்கிறானே, ஆடையை கொடுத்தானே, ஒவ்வொன்றை பார்த்தும் சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, அல்லாஹ் எவ்வளோ ராஜ வாழ்க்கை கொடுக்குறான்னு அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. அல்லாஹ் தஆலா இதற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்றியுள்ள அடிமைகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.